அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே 12 ராசிக்கும் நாம் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் நாம் பார்த்துட்டே வரோம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்பதையும் என்ன என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இப்போ நாம் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் சிவபெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தொடர்ந்து நிறைய பயனுள்ள தகவல்களை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது அப்படின்னு பார்த்தோம். சிவபெருமானுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது தினமும் காலையில் தீபம் ஏற்றி பூஜை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. 27 முறை அவருடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. அல்லது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 5 எழுத்து மந்திரத்தை தினந்தோறும் காலையில் சொல்லி வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிட்டுருங்க. சரி, கடகராசிக்காரர்களுக்கு மேலும் என்னெல்லாம் பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் பணி நிமித்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகவும் நல்லதாக தான் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக தான் இருக்கும். தந்தைக்கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் பெரியவர்களுடைய வார்த்தைக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மகன் அல்லது மகளுடைய திருமண முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட போகிறீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கவலைப்படாமல் அந்த சுபகாரியங்களுக்கு முயற்சி செய்யலாம். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார நிலைமை உங்களுக்கு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் பொருளாதார நிலைமை இப்போது எந்த விதமான கஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் குடும்பம் நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நிர்வாகத்தை இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக செய்து முடிப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் கடகராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான குணாதிசயம் கொண்டவர்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் தொடர்ந்து என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன பலன்கள் சொல்லப்படுகிறது என்று கேட்டிங்க அப்படின்னா, அதாவது பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு நீங்கள் எந்த விஷயத்தையுமே துணிச்சலோடு செய்யக்கூடிய தைரியம் கொண்டவங்களாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் யோசித்து 1க்கு 2 முறை யோசித்து செய்வது இன்னமும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடம்பரமாக செலவு செய்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் விருந்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகலாம். இது மட்டும் இல்லாமல் கேது 3ஆம் இடத்துல இருக்காரு. பெற்றோர் ஆரோக்கியத்தில் குறைபாடு உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. மருத்துவ செலவு உங்களுக்கு உண்டாகலாம். செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, இரும்பு நெருப்பு சம்மந்தப்பட்ட இடங்களில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். அதோடு வாகனங்களில் போகும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் சொல்லப்படுது. அடுத்ததாக ஆடம்பரமாக செலவு செய்து அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் ஆடம்பரத்தை குறைச்சிக்கிறது நல்லது. இது மட்டும் இல்லாமல் வீட்டில் நிம்மதி உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையில் தலையிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு எதிர்மறையாக கூட மாறலாம். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது.
அதனால் சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் இணைந்திருக்காரு. வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டிகள் விலகும், பெண்களால் நன்மை ஏற்படும், புதிய வாகன யோகமும் வீடு கட்டக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும் என்றே சொல்லலாம். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறதால நினைத்தது எல்லாம் நிறைவேறும். பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு பலிக்கும் என்று சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் என்ன ஒரு கவனமாக இருக்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5ல் ராகு 11ல் கேது என்கிறதால உங்களுடைய சில விருப்பங்கள் நிறைவேறுவதில் ஏமாற்றமும் தாமதமும் காணப்படலாம். பிள்ளைகள் விஷயத்தில் மன வருத்தம் வரலாம். 6ல் குரு இருக்கிறதால செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சில சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு அமைதியை குறைக்கலாம். தாயினுடைய உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. தொழில் விஷயத்தில் நீங்கள் இப்போது பயன் உங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பரிகாரமாக உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சனிக்கிழமை நாட்களில் பைரவருடைய வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுவது நல்லது. இதனால் சங்கடங்கள் அனைத்தும் தீரும் என்று சொல்லப்படுவதால் இவையெல்லாம் நீங்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் மிகவும் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் உதவி செய்ய போய் உங்களுக்கு உபத்திரம் அடைய வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. நீங்கள் நல்ல ஒரு எண்ணத்தில் தான் உதவி செய்யணும் அப்படின்னு தான் போவீங்க. ஆனால் அதனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வர மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து விலகிறது நல்லது. உதவி செய்ய போய் உபத்திரம் அடைய வேண்டாம் என்று சொல்கிறாங்க. இதே போல் டீ கடையில் உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசக்கூடாது. அதே போல் ரிப்பேரான வாகனத்தை பழுது பார்ப்பீங்க. இதனால் அந்த வாகனம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். அரசாங்க வேலையில் பணி சுமையால் அவதிப்படுவீங்க. அக்கறையோடு வேலை பார்த்தாலும் கெட்ட பெயரை தான் சம்பாதிப்பீங்க. நண்பருடைய உதவியால் வெளிநாடு செல்வதற்கு கிடைத்த வாய்ப்பை நழுவ விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாமல் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகவும் நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் போர்க்குணம் கொண்ட பூமிக்காரனான செவ்வாய்க்கு அதிபதியான இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்காரு. மேலும் தாயார் உடல்நிலை பாதிக்கப்படலாம். அனாவசியமான அலைச்சலால் மன நிம்மதி கெட்டு போகும். சந்திர பகவான் தொழிலுக்கு உதவியாக இருப்பார். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்காரு. புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. ஆடை ஆபரண பிராப்தி உங்களுக்கு உண்டாகும். புதன் 3, 4ஆம் இடத்துல இருக்காரு. ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு மக்கள் பேரு உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும். பந்தயங்களில் அமோக வெற்றி கிடைக்கும். குரு 6ஆம் வீட்டில் இருக்காரு. தள்ளி போன திருமணம் சிறப்பாக நடக்கும். பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்லபடியாக பயணத்தை நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் 3ஆம் வீட்டில் அமைந்திருக்காரு. மேலும் நம்பிக்கையுடன் செய்த காரியத்தில் ஏமாற்றம் ஏற்படலாம். சனி 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. விரோதிகள் வீழ்ந்து போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வியாபாரம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ராகு 6ஆம் இடத்துல ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் மனம் ஈடுபடும் போது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கேது 11ஆம் இடத்துல இருக்காரு. உறவினர்களால் பண செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இதனால் பணத்தை நீங்கள் கட்டுப்பாடாக வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து இந்த பணத்தை வீண் செலவு செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கையாக கூட சொல்லப்படுகிறது. இதே போல் வழக்குகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வழக்குகள் தொல்லையை தான் உங்களுக்கு வருடம் முழுக்கும் கொடுத்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் இந்த இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. அதில் நீங்கள் நிதானமாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மிக பெரும் காரணங்கள் இருக்கும் என்றே சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார பணியிடத்தில் சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாங்க. வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு விஷயம் கூட உங்களுக்கு நடக்கலாம். ஆனாலும் பயணத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பயணம் சோர்வாகவும் எதிர்பார்ப்பை விட குறைவான பலனையும் தருவதாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதனை சரி செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய உடைமைகள் மற்றும் உங்களுடைய உடல்
உடல் இரண்டிலுமே மிகுந்த கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. பருவகால நோய் அல்லது சில நாள்பட்ட நோய்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்ய கூடலாம். வியாபாரம் தொடர்பான எந்த ஒரு முக்கியமான முடிவையும் நீங்கள் மிகவும் கவனமாக எடுக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக இந்த வாரம் மிதமானதாக இருக்கும். காதல் உறவில் ஏதாவது ஒரு தவறான புரிதல் இருக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 5. கடகராசிக்காரர்களுக்கு இது போன்ற பலன்கள் அமைந்திருக்குங்க. நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு வாரத்திற்கான பலன்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே அதீத நம்பிக்கை மற்றும் ஆணவத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரம் தொடர்பானவங்க பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. பணத்தை முதலீடு செய்வதற்கு அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுடைய நலன் விரும்பிகளுடைய ஆலோசனையை பெறுவது ரொம்பவே நல்லது. வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை குறித்து மிகவும் நீங்கள் கவனமாக இருக்கிறது சிறப்பானது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அமைந்திருக்கு அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.